ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளுக்கான ஆஃபரில் என்னென்ன ஃபிஷஸ்லாம் இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிள் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சனிக்கிழமை புதுசாக ஒரு ஆர்டர் போடுவேன். ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு தேவையான ஃபிஷஸ் அந்த அலிகேட்டர் இருக்காரு, வேறு ஏதாவது ரெட்டைல் கேட் ஃபிஷ் மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னா கூட சொன்னீங்க அப்படின்னா ஆர்டர் போட்டு உங்களுக்கு திங்கக்கிழமை ஷிப்பிங் பண்ணலாம். இப்போதைக்கு என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கோய் கப்பி தான். ஸோ ரெட் இயர் வராது. ஸோ நார்மல் கோய் கப்பி, ரெட் கோய் கப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேர் வந்து உங்களுக்கு 100 ரூபா வரும். இதுவே 5 பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 450 தான் வரும். அதே போல் நான் கேப் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பேர் வந்து 80 ருபீஸ் வரும். இதுவே நீங்கள் ஒரு 5 பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 350, 375 ரூபா அந்த ரேட்டில் வரும். மேக்ஸிமம் முன்னாடி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 1 or 2 வந்து நல்ல ஜெயின் சைஸில் இருக்கிற ஃபீமேல்ஸ் கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது காம்போ ஆஃபரில் தேவை அப்படின்னா இதில் இருக்கிற 2 பேர் ப்ளஸ்ஸு உங்களுக்கு இந்த மாஸ்கோ பிளாக்கில் ஒரு பேரை உங்களுக்கு 350 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட பிளான்ஸு ஃபுட்டோடு சேர்ந்து வரும். இது உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பேர் வந்து 80 ருபீஸ் வரும். இல்லாட்டி பேர் 75 அப்படின்னு போட்டுக்கலாம். 5 பேர் எடுத்திங்கன்னா 350 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அவைலபிள் ஆகுது. முன்னாடி பார்த்த கொய் கப்பி வந்து அதில் ஒரு 40 பேர் ப்ளஸ் நான் கொய் வந்து ஒரு 20 பேர், கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் மொத்தமாக சேர்த்தனோம்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்டாக்கு. தேவைப்படுறவங்க அந்த 350 காம்போவில் 3 ஒவ்வொரு பேர் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இண்டிவிஜுவலாக ஒன்றுத்தில் மட்டும் தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கூட முன்னாடி சொன்ன ரேட்டில் கூட எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்தது, இன்றைக்கி பேக் பண்ணி அனுப்புனதில் ஸோ இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் இப்போ பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜீப்ரா பெரிய சைஸ் இருக்குது, 4 பேர் 100 ரூபா வரும். இதுவே 200 ரூபாய்க்கு வேணும்னா உங்களுக்கு 9 பேர் வரும். கப்பியில் பெரிய சைஸு ஸ்டாக் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி. பட் இந்த ஜீப்ரா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்குது. இதுவே உங்களுக்கு கப்பியில் பெரிய சைஸ் வேணும்னா 10 பேர் 300 ரூபா வரும். சைஸை பொறுத்து உங்களுக்கு 280 300 வரும். ஸோ நல்ல ஜெயின் சைஸில் கிடச்சிச்சின்னா 10 பேர் 300 ரூபா வரும். அதாவது சனிக்கிழமை ஆர்டர் போகிற ஸ்டாக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். கம்பல்சரி ஆர்டர் போட்டு தான் ஆகணும். ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்டாக் இல்லை. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கே கோல்டு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கோல்டு எல்லாமே ஓரளவுக்கு காலி ஆகிடுச்சு. நேற்று இன்றைக்கெல்லாம் பேக் பண்ணி அனுப்புனதில் ஸோ நார்மல் கோல்டு மொத்தமாகவே காலின்னு வச்சுப்பாங்க. எஸ்கே கோல்டு மட்டும் இருக்குது. 6 பீஸ் 100 ரூபா வரும். ஷிப்பிங் காஸ்ட்னா ஒரு 50 60 ரூபாக்குள்ளே வரும். ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ரா எடுத்தீங்க 200 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா ஒரு 80 ருபீஸ் கொரியர் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் போதுன்னா ஒரு 60 ரூபா கொரியர் காஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இது ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ் பேர் வந்து 80 ருபீஸ் வரும். 4 பீஸாக எடுத்திங்கன்னா 150 தான் வரும். இந்த ஃப்ளவரான் அப்படின்னு பார்த்தோம்னா 500 ரூபா ஒரு பீஸு. ஸோ ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது மேலுன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த ஷார்க்கு 2 பீஸ், அதுவுமே 2 பீஸ் 500 ரூபா தான். ஸோ ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஒரு 150 சம்திங் வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலியில் பெரிய சைஸ் இருக்குது. ஸோ அது வந்து 5 பேர் 100 ரூபா. அதே போல் கொய், ஸோ கொய் ஸ்டாக் எடுத்துருக்கிறேன். அதில் ஒயிட் கலர்லாம் கூட இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. கொய் 6 பீஸ் 100 ரூபா வரும். எஸ்கே கோல்டு, பலூன் மாலி, பாண்டா மாலி, ஸோ இது எல்லாமே 6 பீஸ் தான் 100 ரூபா வரும். மாலிலே பெரிய சைஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சொன்ன மாதிரி 5 பேர் 100 ரூபா வரும். இதுவே நீங்கள் ஹோல்சேலில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 1500 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு பக்கம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 50 பீஸே வெறும் 220 ரூபா அந்த ரேட்டில் தான் வரும். அதாவது ஒரு பீஸ் 5 ரூபா 4 ரூபா 50 காசுக்கெல்லாம் கொடுத்துட்டுருக்குறோம். அதுக்கப்புறம்னு பார்த்தம்போது ஆஃப் மூன் மேல், ஸோ ஆஃப் மூன் மேல் பீட்டாவில் அவைலபிள் இருக்குது. ஸோ பேர் வந்து 65 ரூபா வரும். 1.2 mm பதிலாக ஃபுட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1.8 mm போட்டாங்க. கப்பீஸ் மட்டும் சாப்பிட முடியாது, மற்ற எல்லாத்துக்குமே போடலாம். 35% ப்ரோட்டீனு. 1 கிலோவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 180 சம்திங் தான் வரும். லைட்டாக பவுட்ரு பண்ணி அதாவது மிக்சரில் ரிவர்ஸில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவே கப்பீஸ்க்கும் ஃபுட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு வெளியே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியவும் ஒன்றும் பெருசாக கப்பீஸ்லாம் இருக்காது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதில் பலூன் மாலி இருக்கும். ஸோ 3 பேர் 100 ரூபான்னு முன்னாடியே சொன்ன மாதிரி 3 பேர் 100 ரூபா. ஓரளவுக்கு எல்லாமே பக்கா ப்ரீடிங் சைஸ் தான். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு குட்டி போடுற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் அங்கங்கே ஏதாவது குட்டிங்க தெரியறது கூட உங்களால் பார்க்க முடியும். பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே மேட்ச் பண்ண முடியும் இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கக்குள்ள. வீட்டில் ஒரே ஒரு பிளான்ஸ் கூட இல்லை, எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிப்போச்சு. நேற்று ஃபுல்லாக ஒரு 1000 ரூபாய்க்கு பக்கம் பிளான்ஸே அனுப்பிச்சிருப்போம். ஜுவல்லில் இப்போ பேர் 60 ரூபா பேர் மட்டும் இருக்குது. இன்றைக்கி எல்லாம் இருந்தது ஒரு பேர் 2 பேர் பெருசெல்லாம் அனுப்பிச்சிட்டுப்போம் போல். என் தம்பி இதில் பார்க்கக்குள்ள 60 ரூபா பேர். ஸோ இது வந்து எத்தனை பேர்னாலும் எடுத்துக்கலாம். எப்படி சனிக்கிழமை ஆர்டர் போடக்குள்ளே ஜுவல்லும் சேர்த்து தான் போடுவேன். அதுக்கப்புறம் இதுன்னு பார்க்கக்குள்ள இதுவுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்டாக்கு காலின்னு தான் நினைக்கிறேன். ஒரு 4-5 பீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவுமே சனிக்கிழமை ஆர்டர் போடுறேன். ஸோ நீங்கள் என்ன வேணுமோ இந்த வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு அலிகேட்டர் கார் வேணும் அப்படின்னா கூட நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆர்டர் எடுத்து திங்கக்கிழமை கொரியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஒன்று காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்.
ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த செட்டப்புக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீமேலு நல்ல ஜெயின் சைஸில் ஒரே ஒரு 200லேருந்து 300 குட்டி போடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வயிற்றை வச்சுக்கிட்டு இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதால நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேபி அது என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நான் காலையில் சொல்கிறேன். ஸோ அதை நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு தெரியல, வீடியோவில் எந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய சைஸு, அப்படியே நல்லா பலூன் மாதிரி கிட்டத்தட்ட 150 குட்டி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பெரிய சைஸு. எதர்ச்சியாக தான் வீடியோ எடுக்கக்குள்ளே தான் பார்த்தேன். பட் ஏதாவது மேல் இஷ்யூவா என்னன்னு தெரியல. மேபி குட்டி போடுறதுக்கு கஷ்டப்படுதா என்னன்னு புரியல. பார்ப்போம். நாளைக்கு காலையில் ஏதாவது கொஞ்சம் பார்த்து அது கொஞ்சம் ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னெயிலு, எவ்வளவு ஸ்னெயில் இருக்குதுன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், எல்லாம் எகிரி கீழே குதிக்கிற அளவுக்கு நிறைய ஸ்னெயில்ஸ் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 பீஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ணன் ஆசையாக ஒரு 10-15 பீஸ் எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுத்தாரு. அவ்வளோ ஸ்னெயில்ஸ் இருக்குது, ஆப்பிள் ஸ்னெயில்ஸு. நார்மலாக 3 பேர் 100 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அதாவது இந்த வெள்ளி சனி ஞாயிறில் ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே ஸ்னெயில் வந்து 4 பேர் 100 ரூபா. இதுவே உங்களுக்கு 200 ரூபாய்க்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு 9 பேர், அதாவது 18 பீஸ் பக்கம் உங்களுக்கு வரும். எல்லாமே ஜெயின் சைஸு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்கிற ஸ்னெயில்ஸ் வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு 4 பேர் வரும். கிட்டத்தட்ட 100 பீஸு, அதாவது ஒரு 10 பேர் ஆர்டர் பண்ணலாம். ஒரு 10லேருந்து 15 பேர் ஆர்டர் பண்ணலாம். ஸோ குட்டிங்கெல்லாம் பாருங்கள் அங்கங்கே நல்லா மேய்ஞ்சிட்ருக்குது. மேக்ஸிமம் குட்டிக்காக தேவையில்லை அப்படின்னா கூட மேபி இந்த டேங்க்கு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது தான். அடியில் இருக்கிற சேரை எல்லாத்தையுமே சாப்பிட்டு அது போடுற வேஸ்ட் வந்து மண் மாதிரி இருக்கும். அது வந்து தண்ணியோட கலங்காது. ஸோ அதுதான் ஒரே ஒரு பெனிஃபிட் இந்த ஸ்னெயில்ஸை யூஸ் பண்ணுறதுனால. அதோட வேஸ்ட்டு மண் மாதிரி இருக்கும், மணல் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். மண் கூட கலங்கும், இது வந்து மணல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த தண்ணியோட மிக்ஸே ஆகாது அதோட வேஸ்ட்டு. ஸோ அதுதான் இதோட பெனிஃபிட்டே. இப்போ தான் எனக்கு ஒரு விஷயமே புரியுது, ஏன் ஃபீமேல்ஸ் எல்லாம் குட்டி போட முடியாமல் கஷ்டப்படுது. ஏன்னா மேல் தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ இருக்கிற மேலெல்லாம் இப்படி இறந்து கிடந்தா அது எப்படி தான் ஃபீமேல் குட்டி போடுன்னு எனக்கு தெரியல. ஸோ நாளைக்கு காலையில் தான் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். இல்லாட்டி கம்முன்னு மேல் இது மாலியோட மேல் எடுத்து விட்டாவது கொஞ்சம் அதை ஏதாவது கிளியர் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஸோ இம்போர்ட்டட் கப்பில் இந்த வாரம் வெள்ளி சனி ஞாயிறு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாகுவார் 80 ருபீஸ் வரும். நீங்கள் 5 பேர், அதாவது லிஸ்ட்டில் தெரிகிற 5 பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5% ஆஃபரு. அதே போல் 10 பேர் எடுத்திங்கன்னா 10% ஆஃபரு. இல்லை பிரதர் எனக்கு 10க்கு மேலே ஒரு பேர் நீங்கள் எடுத்தால் கூட, அதாவது நீங்கள் 10க்கு மேலே எத்தனை பேர் எடுத்தாலுமே உங்களுக்கு 12% ஆஃபர் வரும். ஸோ இந்த மாதிரி கப்பீஸோட ப்ரைஸ் லிஸ்ட்டெல்லாம் ஆஃபர்ஸோடு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போடுவோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம். பாய்.